ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஃபேமஸான மதுரை ஸ்பெஷல் மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நல்லா சுட சுட இட்லி, தோசை, அப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம், அதுவும் ஒயிட் ரைஸ் கூட போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் குக்கருக்கு மாற்றிடலாம். ஸோ மட்டன் வறுவலுக்குன்னு வாங்குறம்போது ரொம்பவே பெருசாக கட் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். அதே மாதிரி மசாலாவும் மட்டனுக்குள்ளே இறங்கி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை குக்கருக்கு மாற்றிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே மட்டனோட சேர்ந்து வர மாதிரி இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ மட்டன் பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. நம்ம இன்றைக்கி இந்த மட்டன் வறுவல் ட்ரை ரோஸ்ட்டாக தான் செய்ய போகிறோம். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5லேருந்து 6 விசில் இருக்கட்டும். அப்போ தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இந்த டைமில் இந்த மட்டன் வறுவலுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது 6 விசில் இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4 லவங்கம், கொஞ்சமாக அன்னாசிப்பூ. ஸோ அன்னாசிப்பூ அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது மாதிரி ஒரு 3 இதழ் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். அப்புறம் இதில் கொஞ்சமாக கல்பாசி, கூடவே சின்னதாக ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு 4-5 முந்திரி பருப்பு. முந்திரி நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலா பொருளெல்லாம் கரிஞ்சிடாமல் இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் இது கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். ஸோ மசாலா எந்தளவுக்கு நல்லா வறுப்படுதோ அந்தளவுக்கு மட்டன் வறுவலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இது கரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா பொருள் எல்லாமே நல்லா வறுப்பட்டு அதுலேருந்து நல்லா ஒரு வாசம் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, கூடவே 3 லவங்கம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மட்டன் வறுவலுக்கு இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 6 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை 1-2 தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ நான் சின்ன சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறதுனால 6 பல் சேர்க்குறேன். இதுவே பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 பல் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிற போதே அதுக்கு அளவாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதும் இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அதே மாதிரி இதில் தக்காளியும் அதிகமாக சேர்க்க வேண்டாம், மீடியம் சைஸில் 1 சேர்த்திங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடரையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதில் நான் சேர்த்துருக்கிற மிளகாத்தூள் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். அதனுடைய ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா
இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுக்க வேண்டாம், அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஒருவேளை காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த மட்டன் வறுவல் வந்து நான் ட்ரை ரோஸ்ட்டாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே மல்லிக்கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி மசாலா எல்லாமே மட்டனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லிக்கருவேப்பிலை தூவி விட்டுட்டு இதோட நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளால் சுட சுட சாதத்தோட போட்டு பரட்டி சாப்பிட்லாம். இல்லைன்னா சாம்பார் சாதம் அப்புறம் ரசம் சாதத்தோட தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம மட்டன் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.